தேர்தல் களம் 2026 தொடங்குகிறது. தமிழ்நாடு முழுக்க இன்று தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை எதிர்பார்த்து மக்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தாலுகாக்களிலிருந்தும் நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்காங்க. அந்தந்த பகுதிகளில் வாக்கு எண்ணும் மையங்கள் எப்படி இருக்குது, வாக்கு எண்ணிக்கை சதவீதம் எப்படி உயர்ந்து கொண்டு இருக்கிறது, யாருடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு கள நிலவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள்லாம் இணைந்திருக்கிறாங்க. நம்ம முதலாவதாக விழுப்புரத்தில் வினோத் இருக்கிறாங்க. வினோத் தூங்கலாம். வினோத், விழுப்புரத்தினுடைய கள நிலவரம் எப்படி இருக்குது? அங்கு வாக்கு எண்ணும் மையத்தினுடைய தகவல்களையும் தரவுகளையும் பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபாலகிருஷ்ணன். விழுப்புரத்தில் தற்போது தேர்தல் களமானது மிக அதிகமான சூடு பிடிக்க தொடங்குள்ளது. குறிப்பாக விழுப்புரம் மற்றும் வானூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அனைத்தும் விழுப்புரம் நகர பகுதியில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வைத்து எண்ணப்பட உள்ளனர். இந்த விழுப்புரத்தில் உள்ள மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகளில் 3 வாக்குச்சாவடிகள் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அது முறையாக விழுப்புரம் வானூர் சட்டமன்ற தொகுதி அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியிலும், விக்கிரவாண்டி திருக்கோளூர் சட்டமன்ற தொகுதி அண்ணா பொறியியல் கல்லூரியிலும், வானூர் திண்டிவனம் செஞ்சி மயிலம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள் திண்டிவனம் பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையங்கள் மொத்தம் 3 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டன. நாம் இருக்கின்ற பகுதி அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட உள்ள நிலையில் அதிகாலை 5 மணியில் முதலே பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் மையத்திற்கு வர தொடங்கினர். அவர்கள் தீவிர பரிசோதனை, அடையாள அட்டை சரிபார்ப்பு பிறகு உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். பாதுகாப்பு பணியை பொறுத்தவரையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு தலைமையில் சுமார் 400க்கும் மேற்பட்ட போலீசார் வாக்கு எண்ணுக்கு உள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மையத்தின் நுழைவு வாயில், வாக்கு எண்ணும் அறைகள் மற்றும் கல்லூரி சுற்றியுள்ள பகுதியில் அனைத்தும் இடங்களும் காவல்துறையின் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். மையம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும். இந்த பகுதியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அனுமதி இல்லாத நபர்கள் மற்றும் வாகனங்கள் மையத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் ஏற்கனவே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மேஜைகளில் பணிகளை தொடங்கியுள்ளனர். அதாவது விழுப்புரம் வானூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் வாக்கு எண்ணும் மையங்கள் எப்படி இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பதிவு செஞ்சாங்க.